வணக்கங்க. இந்த விஜய் மெஸ் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கன்னா வெஸ்ட்ரி ஸ்கூல் போகிற வழியில் இருக்க கேஎம்சி, அதாவது கண்டோன்மெண்ட் கேஎம்சி, அங்கேருந்து கரெக்டாக ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். கிட்டத்தட்ட 5 நிமிஷத்தில் நடந்து போயிடுறாங்க. என் பேர் விஜய். நான் ஒரு 40 வருஷமாக அந்த மெஸ் வச்சுருக்கோம். நாங்கள் எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது 1977 ஹோட்டல் ஆரம்பித்தது. நான் எங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பார்த்தீங்கன்னா 30 வருஷமாக மேலே வேலை செஞ்சுருக்காரு. எங்கள் கடையில் சிக்கன் கிரேவி, சிக்கன் சுக்கா, நாட்டுக்கோழி கிரேவி, அது மாதிரி ஃபேமஸ். மஞ்சள் மீன் கடையில் எப்போதும் நல்லா நீட்டாக இருக்கும். விரால் மீன் குழம்போட இருப்போம், நெத்திலி போடுவோம், மூளை ஃப்ரை, தலைக்கறி, மட்டன், குடல் எல்லாம் போடுவோம். எங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஃபஸ்ட்டு சேட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது, மரியாதை கொடுத்து தான் நாங்கள் இது பண்ணுறது. ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிள், அப்புறம் தான் எங்களுக்கு டேஸ்ட் இருந்தது எங்கள் கடையில். வேறு இன்னும் இது ஏன்னா மசாலாஸ் ஹோம்மேட் மசாலாவா இல்லை மார்க்கெட்டில் வாங்குறதா? சொந்தமாக யூஸ் பண்ணி நாங்களே அரைக்கிறது, சொந்த மசாலா அரைக்கிறது நாங்களே. வெளியெல்லாம் வாங்குறது, மசாலா ஐட்டம் வெளியே வாங்குறது இல்லை. அதே போல் பார்சல் சாப்பாடுனாலும் சரி, இது இங்கே போகிற சாப்பாடும் சரி, வாழை இலையை தான் யூஸ் பண்ணுறீங்க? ஆமாம், வாழையில தான் போடுறது. நாங்கள் இங்கே வாழையில போடுறது. பார்சல் இப்போ மாற்றுறதுனால நான் கொஞ்சம் சூடாக இருந்ததுக்காக ஒரு சில்வர் கவரில் போட்டுக்கிட்டு அப்படி வாழையில தனியாக கையில் கொடுத்துருந்தாங்க. அது போடுறது. ஓகேண்ணே, உங்கள் கடையோட டைமிங் எவ்வளோ? எப்போ நாங்கள் சாப்பிட்லாம்? எனக்கு ஏதாவது லீவ் இருக்கா? அந்த மாதிரி தான் சொல்லுங்கள். சண்டே எங்கள் கடை லீவ் எப்போவுமே சண்டே. பாக்கி பார்த்தீங்கன்னா காலைல 6 இட்லி, 6 மதியம் 11 கால் வரைக்கும் டிஃபன் ரெடி. 11 மேலே சாப்பாடு ரெடி ஆகும். 4:30 வரைக்கும் சாப்பாடு போடுவோம் நாங்கள். உங்கள் கடைக்கு எத்தனை பேர் நான் ரெகுலர் கஸ்டமர்ஸ் வராங்க? இதில் எப்படி இருந்தாலும் ஒரு 200 மேலே இருக்கும், 250 மேலே இருப்பாங்க எங்கள் கடையில். சொல்ல முடியாது, இப்போ காம்படிஷன் நிறையா இருக்குல்ல எங்களுக்கு. ஆனால் எங்கள் கடையை பார்த்தா 250 பேர் இருப்பாங்க. ஆனால் கஸ்டமர் சொன்ன ஃபீட்பேக் ஏதாவது மறக்க முடியாத ஃபீட்பேக் ஏதாவது 1-2 சொல்லுங்கண்ணா. புரியல நீங்கள் சொல்லுது. கஸ்டமர் நல்லா இருக்குது எங்கள் வீட்டுக்கு, அதுமாதிரி மறக்க முடியாத ஒன்று இருக்கா? நிறைய சொல்லலாம். எங்கள் கடையை சிக்கனை பற்றி நிறைய சொல்லுவாங்க. சிக்கன் நல்லா இருக்குது, சிக்கன் கிரேவி நல்லா இருக்குது, ஹோம்லியாக இருக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் கடையை பற்றி. அதான் தம்பி, உங்கள் பேர் என்ன தம்பி? மரியா இம்மானுவேல். மரியா இம்மானுவேல். எந்த ஏரியாலேருந்து வரீங்க? நாங்கள் பாலக்கரையிலேருந்து வரேன். பாலக்கரைந்து. எத்தனை மாதமாக இங்கே வந்துருக்கீங்களா இல்லை வருஷமாக வந்துட்டுருக்கீங்களா? ஒரு மாதத்துக்கு 2 தடவையாச்சும் வாங்குவோம். சூப்பர்ரா தம்பி. என்ன இந்த கடையில் உனக்கு ரொம்ப பிடிச்சது? கோலா உருண்டை, குடல் குழம்பு, சிக்கன் 65 வருவேன். ஓகேப்பா, இது உனக்கு ரொம்ப பிடிக்குமா? உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்? எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது இந்த கடையில் உள்ள கோலா உருண்டை. நான் சொன்னது எல்லாம் பிடிக்கும். நான் 94லேருந்து இங்கே வந்துட்டுருக்கேன். நான் மதியானம் மீல்ஸு, இந்த சிக்கன் கிரேவிலாம் நல்லாயிருக்கும். அதனால் ரெகுலராக சாப்பிடுவோம். பார்சல் வாங்குவோம். எந்த ஏரியாவிலேருந்து வரீங்க? மல்லிகைப்புரம், பாலக்கரையிலேருந்து வரோம். எந்த ஐட்டம் இந்த கடையில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு மத்தியானம் லஞ்சில் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி, மீல்ஸு எல்லாம். இப்போ நம்ம கூட பேசுகிறது பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்திருக்காங்க. இதில் ஒருத்தர் துபாயிலேருந்து ஃப்ளைட்டை விட்டு இறங்கின உடனே நான் நம்ம இந்தியாவோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு, தமிழ்நாடோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை தான் சாப்பிடுவேன் அப்படின்னு இங்கே வந்திருக்காரு. அவர்கிட்டே கொடுப்போம். நம்ம விஜய் மெஸ்ஸை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஹாய், நான் துபாயிலேருந்து அவர் சொன்ன மாதிரி விடியகாத்தில் லேண்ட் ஆனேன். நான் விஜய் மெஸ்ஸில் ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸாக சாப்பிட்றேன். இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ் ஆனதுனால நாட்டுக்கோழி கறி மட்டும் தான் சாப்பிடுவோம். நாட்டுக்கோழி கறி மட்டும் தான் சாப்பிடுவோம். ஃபேவரட் ஐட்டம்ஸ்னால் ஃப்ரை ஐட்டம்ஸ், சிக்கன் ஃப்ரை ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி எப்போதும் ரெகுலராக வாங்குறது கோலா உருண்டை வாங்கிடுவோம். அதே மாதிரி குடல் குழம்பு இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி கிங் ஃபிஷ் ஃப்ரை இங்கே அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படியும் வாரத்தில் விஜய் மெஸ்ஸுக்கு வந்துடும். அண்ட் நான் ட்ரிச்சிக்கு வந்தேன்னா வந்தப்போ கண்டிப்பாக
அட்லீஸ்ட் ஒரு தடவை 3 தடவைக்கு 2-3 தடவை சாப்பிட்றோம் போகிற ஒரு 10 நாளுக்குள்ளே. மீதியை அண்ணன் சொல்லுவார். சொல்லுங்க ஜி. நான் எனக்கு எல்லாமே பிடிக்கும் இந்த கடையில். அவர் சொல்கிற மாதிரி நாங்கள் வீக்லி ஒன்ஸ் இங்கே தான் சாப்பிடுவோம். வெளியில் இப்போ வாங்குறதோட பெரிய கடையில் போய் சாப்பிட்றதுக்கு நமக்கு விஜய் மெஸ் பெட்டர். வீட்டில் சாதம் வச்சுட்டு கிரேவி வாங்கிட்டு போனோன்னா 2 வேளை சாப்பிட்லாம். ஸோ நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம். திருப்தியாக நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தானது, ப்ளஸ் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். விஜய் அண்ணன் நமக்கு அவர் சொன்ன மாதிரி ஒரு 15 இயர்ஸாக பழக்கம் நமக்கு. அதனால் கடை ரொம்ப நல்ல கடை. நாங்கள் எப்போது இங்கே தான் சாப்பிட்றதும். பெரிய ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு நீங்கள் இங்கே சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், விலையும் உங்களுக்கு வந்து உங்கள் பட்ஜெட்டில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுட சுட ட்ரிக்கி